அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு வாழ்நாள் முழுவதும் வாடகை வீட்டில் வசிப்பவர் யார். அதாவது நம்ம எல்லாருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு சேர்ந்த உடனே ஒரு 30 வயசுக்குள்ளே சொந்த 25 வருடமாக எல்லாருக்கும் அது ஒரு மனசில் அது ஒரு ஆசை. அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி புதுசாக வரவங்களாம் ஒரு காலத்தில் 50 வயசில் சம்பாதிச்சதெல்லாம் இன்றைக்கி 25 வயசுலேயே ஐடி லைனில் இருக்கிறவங்களாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த வகையில் சொந்த வீடு கனவு என்பது நிறைய பேருக்கு இருக்காங்களா. அந்த அமைப்பு யாருக்கு இருக்காது. சில பேருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக வாங்கிடுவாங்க. ஒரு 40 வயசுலேயே உங்களுக்கு 3 வீடு 4 வீடு வாங்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அப்போது சொந்த வீடே யாருக்கு அமையாது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும், ஜோதிடத்தில் 4வது வீடு தான், 4வது பாவம் தான் வீட்டை குறிக்கக்கூடிய ஒரு பாவம். 4வது பாவம் தான் முதல்ல பாவகாரகம் என்பது 4வது வீடு. 4வது வீடு தான் உங்களுக்கு சொத்துக்களை குறிக்கிறது. 4வது வீடு சொத்து மற்றும் நம்முடைய இருப்பிடம், நம்ம இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது 4வது வீடு. இந்த 4வது பாவத்தில் கொடுப்பனை பலமாக இருக்க வேண்டும். இந்த 4வது வீடு எப்படி இருக்க வேண்டும் என்றால், முதல்ல 4வது வீட்டுக்கு கெடுதல் செய்யக்கூடிய 3, 11வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது. அதுக்கப்புறம் லக்னத்துக்கு 8, 12வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். அதாவது ஒரு பாவம் நமக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால், அந்த பாவம் முதல்ல தன்னுடைய பாவத்துக்கு 8, 12வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது. தன்னுடைய வீட்டை பாவத்துக்கு 8, 12வது வீடு, 4வது வீட்டுக்கு 8, 12வது வீடு என்பது 3, 11. அதுக்கப்புறம் லக்னத்துக்கு 8, 12வது வீடு. ஏன்னா ஒரு பாவம் லக்னத்துக்கு தீமை செய்யக்கூடிய 8, 12வது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவத்துடைய காரகத்தை ஒருத்தரால் அனுபவிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையத்தில் ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரத்தில் வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறில் உயர்கணித கேபி சார ஜோதிட நேரடி ஜோதிட பயிற்சி கிளாஸ் ரூம் ட்ரைனிங் நடைபெற உள்ளது. அந்த வகையில் இந்த மாதம் 27, அதாவது மார்ச் 27, 28, 29 3 நாள் பயிற்சி நடைபெறுகிறது. இதற்கான அட்மிஷன் ஃபீஸ், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 2500, ஒரு நாளைக்கு 750 ரூபா. இந்த 2500 ரூபா ஃபீஸ் கொடுத்த உடனே எங்களுடைய டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் சேர்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வகுப்புக்கு வருவதற்கு முன்னாடி இந்த கொடுப்பனையும் தசாபுத்தி என்ற புத்தகத்தை படிச்சுட்டு அப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் வகுப்புக்கு இன்னும் ஒரு 10 நாளைக்கு மேலே இருக்கிறதால இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு ஓரளவுக்கு படிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த வகுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு வாங்காமல் அல்லது என்னுடைய யூடியூப்பில் எந்த வீடியோவும் பார்க்காம புதுசாக இந்த வீடியோ தான் பார்த்துட்டு நீங்கள் வரீங்கன்னா வர வேண்டாம். இந்த புக்கை மட்டும் வாங்கி படிச்சுட்டு அடுத்த மாதம் நடத்துகிற வகுப்பு நீங்கள் வரலாம். இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போவோம். அப்போது இந்த வீடு அமையாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4வது பாவத்திற்கு கொடுப்பனை பலவீனமாக இருக்கக்கூடாது. முதல்ல இந்த 4வது பாவம் என்பது நிலையான பாவமா நிலையற்ற பாவமா? நம்ம திரும்ப நம்ம கடந்த 2-3 வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த நிலையான பாவம் நிலையற்ற பாவத்தை நான் சொல்லியிருப்பேன். அதாவது நிலையான பாவம் என்பது எல்லாருக்கும் தெரியும், 1, 2, 6, 7, 10 + 1 அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா 4வது பாவமே இல்லை. அதாவது வீடு வாங்குவதற்கு கொடுப்பனை அவசியமானு பார்த்தீங்கன்னா, வீடு கொடுப்பனை நன்றாக இருந்தால் சிறப்பு. கொடுப்பனை பலவீனமாக இருந்தால் வீடே வாங்க மாட்டார். பொதுவாக 4வது வீடு 3, 11, 8, 12 தொடர்பு கொள்ளும் போது ஒருத்தர் வீடே வாங்க மாட்டார்னு அவசரப்பட்டு சொல்லக்கூடாது. அது வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் காலதாமதமாகும். ஆனால் தசா புத்திகள் நன்றாக இருந்தால், தசா புத்திகள் 4வது வீட்டை தொடர்பு கொண்டால், பெரும்பாலான கிரகங்கள், அதாவது 4வது வீட்டு உபநட்சத்திரம் எதுவோ, உதாரணத்துக்கு 4வது வீட்டு உபநட்சத்திரம் உதாரணத்துக்கு குருன்னு வச்சுக்கிங்களேன். அந்த குரு 3, 11 அல்லது 8, 12 தொடர்பு கொண்டிருக்கு. 4வது வீட்டு உபநட்சத்திரம் குரு, இது 3, 11, 8, 12 தொடர்பு கொண்டிருக்கு. ஆனால் அதே ஜாதகத்தில் குருவோட நட்சத்திரத்தில் ஒரு 2 கிரகம் இருக்குது, குருவோட உபநட்சத்திரத்தில் ஒரு 3 கிரகம் இருக்குது. அப்போ 5 கிரகங்கள் குருவோட ஏஜென்ட் ஆயிடுச்சு. அப்போ குருவோட நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் என்னென்ன கிரகங்கள், இந்த 5 கிரகம் இருக்கு இல்லையா, இந்த 5 கிரகத்தோட தசாபுத்திகள் வரும்போது அவர் வீடு வாங்குவதற்கான ஒரு அமைப்பு வந்துடும். அப்போது நம்ம கொடுப்பனை அப்படிங்கிறத விட, கொடுப்பனை ரொம்ப முக்கியம். கொடுப்பனை நிறைய இருந்தால் நிறைய வீடு வாங்குவார்.
கொடுப்பினை பலவீனமாகும் போது தசா புத்திகளாவது அங்கே நன்றாக இருக்க வேண்டும். அப்போ இந்த 4வது வீட்டு உபநட்சத்திரம் எதுவோ அதனுடைய நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இல்லாமல் ஒரே ஒரு கிரகம் தான் இருக்குது, 2 கிரகம் தான் இருக்குது. ஆனால் நட்சத்திர வழியாக 4 காமிக்குது, உபநட்சத்திரம் வழியாக மீண்டும் 3 காமிக்கும் போது அது முடியாது. அதேமாதிரி ஜாதகத்தில் பெரும்பாலான கிரகங்கள் 3, 11வது வீட்டை தொடர்பு கொள்ளும் போதும் உங்களுக்கு வாடகை வீட்டிலே தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். இதுக்கப்புறம் கிரக காரகன் செவ்வாய் சுக்கிரன், இந்த 2 கிரகமும், செவ்வாய் வீட்டோட நிலத்துக்கு அதிபதி, செவ்வாய் கட்டடத்துக்கு அதிபதி. ஓகேங்களா? அதாவது செவ்வாயும் கட்டடத்துக்கு அதிபதி தான். சுக்கிரன் என்பது அந்த வீட்டோட கதவு, ஜன்னல், டைல்ஸு, அந்த வீட்டை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு, ஜன்னல்கள், அந்த காஸ்மெட்டிக் ஐட்டம் சொல்லக்கூடியது எல்லாமே சுக்கிரனோட கான்செப்டில் வந்துடும். அப்போ இந்த செவ்வாய் சுக்கிரன் இதுவுமே ஜாதகத்தில் 3, 11 அல்லது 8, 12 இதை தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு வாடகை வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து விடுகிறது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஜாதகத்தில் கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் இருக்காருன்னா அவருடைய ஜாதகத்தில் 4வது வீடு கெட்டு போகக்கூடாது. 4வது வீடு 3, 11, 8, 12 தொடர்பு கொண்டால் ஒரு ஃபஸ்ட்டு ரவுண்டுலேயே அவர் தோற்று போயிடுறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் ஜாதகத்தில் 4வது வீட்டு உபநட்சத்திரம் எதுவோ அதனுடைய நட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இருந்தால், 4வது வீட்டு உபநட்சத்திரம் எதுவோ அதனுடைய நட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இருந்தால் அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தசாபுத்திகள் வழியாக, ஏன்னா அந்த 4வது பாவம் என்பது நிலையற்ற பாவம். நிலையற்ற பாவம்னா வீடு கட்டுறதுக்கு ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ போதும். ஓரளவுக்கு சம்பாதிச்சுட்டு அப்புறம் கடனை கொடுத்துட்டு அப்படியே கட்டிட்டு வந்துடலாம். அப்போ தொடர்ந்து வருடம், அதாவது எப்பவுமே அவருடைய கர்மாவாக இல்லை. பில்டருக்கு 4ஆம் பாவம் ரொம்ப முக்கியம். ஆனால் தனி மனிதனுக்கு 4ஆம் பாவம் நல்லா இருந்தால் சிறப்பு. நிறைய வீடு இருக்குன்னா 4ஆம் பாவம் நல்லா இருக்கணும். ஒரு வீடாவது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர்களுக்கு 4வது வீட்டு உபநட்சத்திரம் நன்றாக, அதனுடைய நட்சத்திர உபநட்சத்திரத்தில் நிறைய கிரகம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம். அப்படியும் வழி இல்லை. அதனுடைய நட்சத்திர உபநட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை. ஒருவேளை குருவோட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அதனுடைய உபநட்சத்திரம் 3 காமிக்கும் போது அங்கே முடியாமல் போகும். இதுக்கப்புறம் சுக்கிரன் செவ்வாய் இதுவும் 3, 11, 8, 12 அப்படின்னு தொடர்பு கொள்ளும்போது கிட்டத்தட்ட 90% வீடு வாங்கக்கூடிய அமைப்பே அவருக்கு வராமல் போயிடும். இதுக்கப்புறம் ஃபைனல் டிசிஷன் எதுனா, ஒரு ஜாதகத்தில் கடைசியாக கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பார்க்கும்போது லக்ன கொடுப்பனைன்னு பார்ப்போம். லக்ன கொடுப்பனை தான் ஒரு ஜாதகத்தோட ஃபைனல் டிசிஷன். இந்த லக்ன கொடுப்பனை என்பது ஜாதகத்தில் லக்ன பாவம் 3, 11, 8, 12. 8, 12ங்கிறது எல்லா விஷயத்துக்கும், இதுக்கு மட்டும் இல்லை, வீடுக்கு மட்டும் இல்லை, எல்லா விஷயத்திலும் இழப்பிலையும் குறிக்கக்கூடியது. இதில் 3, 11 வெறும் 8, 12ன்னு சொல்ல வரல. 3, 11, 3, 8, 11 அல்லது 3, 8, 12 ஏதோ வகையில் 3 அல்லது 11, 8, 12 கூட சேர்ந்து வரும்போது அவர்களுக்கு வாங்க முடியாது. கடைசி வரைக்கும் அவங்க வாடகை வீட்டில் தான் இருக்க முடியும். அதாவது மொத்தம் தொகுத்து நம்ம சொல்லும்போது ஒரு ஜாதகத்தில் 4வது வீடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிரன், லக்னம் 3மே 3, 11, 8, 12 தொடர்பு கொள்ளும்போது கடைசி வரைக்கும் அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க வாடகை வீட்டில் தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். இப்படி இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான கிரகங்கள் 3, 11, 8, 12 தொடர்பு கொள்ளும் போதும் இந்த நிலை வந்துடும். தசாநாதனாக இருக்கக்கூடிய கிரகம் இவ்வளவும் இருந்து தசாநாதனாக இருக்கக்கூடிய கிரகம், ஒரு கிரகம் தசாநாதன் 2, 4, 6, 10, இந்த 2, 4, 6, 10ல் ஏதோ வகையில் 2, 4, 6, 10, 4, 10, ஆனால் 4 வரணும். அந்த தசையில் தசாநாதன் 2, 4, 6, 10ல் ஏதாவது ஒரு 2 பாவம் வந்தாலும் கூட, ஆனால் டெஃபினட்டாக 4 இருக்கணும். 2, 4, 4, 6, 4, 10 தொடர்பு கொண்டு ஏதாவது ஒரு கிரகம் ஒரு 4வது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அவர்களுக்கு கடைசி காலத்திலேயாவது அந்த தசாபதியில் ஒரு சின்ன அளவில் ஒரு வீடு அமையலாம். இந்த மேற்கண்ட எந்த அமைப்பும் இல்லாமல் இருக்கும்போது ஜாதகத்தில் தசாநாதனும் அதே மாதிரி 3, 11, 8, 12 வாழ்க்கையில் அவருக்கு ஒரு 3 தசை 4 தசை மத்தியம ஏஜில் வருதுன்னு வச்சுங்களேன். பொதுவாக வீடு வாங்கக்கூடிய அந்த காலகட்டமே கொடுப்பினை பலவீனமாக போனாவே ரொம்ப லேட்டாக தான் ஆகும். அப்போ 30 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே கடந்த 30 வருஷத்தில் நடக்கிற தசாபுத்திகளும் 3, 11, 8, 12 தொடர்பு கொள்ளும் போது
அவர் வீடு வாங்க முடியாமல் கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலே இருக்க வேண்டிய நிலை அமைந்துவிடும். அப்போ அந்த கொடுப்பனை அப்படிங்கிறது வீக்கானாலும் கூட அட்லீஸ்ட் தசா புத்திகள் கிட்டத்தட்ட ஒரு 3 கிரகம் 4வது வீட்டை தொடர்பு கொண்டாலும் பரவாயில்ல, அந்த 3 கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் அவருடைய 25-30 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ள தசாநாதனாக வந்தாலும் கூட வாங்கி விடலாம். இப்படி இல்லாமல் தொடர்ந்து 3-11-8-12 கூடிய தசா புத்திகளே வரும்போது அவர் கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலே வாழக்கூடிய ஒரு அமைப்பு வந்துவிடும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் பற்றி பேசுவோம் நம்ம. நன்றி, வணக்கம்.